அண்ணன் எசக்கி முத்து பாண்டியன் அண்ணன் எசக்கி முத்து பாண்டியன் செக்கட்டி சிங்கம் போன போக 5 நிமிஷம் காத்துங்க. அண்ணன் எசக்கி முத்து பாண்டியன் அதுக்குள்ள நிப்பாட்டிட்டாங்க. நாம இந்த சென்னைக்கு தான் புதுசு, தெக்கையெல்லாம் நமக்கு தான் மவுசு. அங்கெல்லாம் இந்த போலீஸ்காரங்கிட்ட நாம பர்மிஷன் அட்மிஷன் இப்படி வாங்குறதே கிடையாது. பசங்க போஸ்ட் ஓட்டினா போதும், போலீஸ்காரன் வீடு தேடி அடிச்சு புடிச்சிட்டு வந்துருவான். நம்ம ரேஞ்சே அப்படி. போன வருஷம் காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல என் ஜாதிக்கார பைய காலை விட மிதிச்சிட்டான்னு 15 பஸ் எரிச்சிட்டோம்ல. மதுரையில என் பயலுக்கு ஏதோ பொண்ணுகிட்ட கசமுசா பண்ணிருக்கானுங்க. அவ பெரிய கற்பு கசி மாதிரி காரி துப்பிட்டான். அவ்வளவுதான், அவன் இருந்த ஏரியாவே எரிச்சு பசுமாக்கிட்டோம்ல. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி பிறந்த நாள் ஊர்வலத்துல பெரிய கலவரமாகி 20 பேருக்கு மேல இறந்த நாள் கொண்டாட வச்சிட்டோம்ல. நாம சிங்கம்ல, சிங்கம். நம்ம நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், படுத்தா பந்த், அப்படித்தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அங்க இம்புட்டு செல்வாக்க வச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்து ஏன் பேரணி நடத்துறேன்னு கேக்குறீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்க. நானே சொல்லிடுறேன், இப்போ எல்லாம் எங்களை மாதிரி ஆளுங்க வெறும் சூட் கேஸ வாங்கிட்டு எவனுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்ல, டைரக்டா சீட்டு கேட்டு வாங்கிடுவோம்ல. ஆளுங்கட்சிக்காரு 3 சீட்டு தாரேன்னா, எதிர்கட்சிக்காரு 4 சீட்டு தாரேன்னா, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன நக்கா வலிக்கிறது? 10 சீட்டு வேணும்ல, எனக்கு 10 சீட்டு வேணும். எப்படி கொடுப்பான்? என் பவரை காட்டினா தானே கொடுப்பான். அதுக்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம், பேரணி, ஊர்வலம் எல்லாமே. கமிஷனர், உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நம்ம கூட்டத்துக்கு வர்ற பயலுவா எல்லாம் காட்டு மிராண்டி பயலுவோம். அப்படித்தான் நானே ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். உன்னால எம்முட்டு முடியுமோ அம்முட்டு போலீஸை கொண்டாந்து குமிச்சிரு. எங்க பாதுகாப்புக்கு இல்ல, உங்க ஜனங்க பாதுகாப்புக்கு தான். அப்புறம் வெறும் சட்டி போலீஸா போட்டுருப்பா, நீ பாட்டுக்கு பொம்பளை போலீஸை போட்டுறாத. அப்புறம் குட்டி நல்லா இருக்குன்னு பசங்க எட்டி பிடிச்சி சிட்டி சின்ன பண்ண மாதிரி போகுது. உங்க ஜாதியில எத்தனை சங்கம் இருக்கு? என்ன சேர்த்து 6. நீங்க பிறந்த ஜாதியவே ஒற்றுமையா வச்சுக்க துப்பு இல்ல. நீங்க எல்லாம் இன ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போராடுறீங்க. உன் ஜாதி ஓட்ட அரசியல் கட்சிக்கு விக்கிற புரோக்கர் மாமா நீ, உனக்கெல்லாம் தலைவர்னு பட்டம். ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்தையும் கடந்து மக்களுக்காக பாடுபட்ட எல்லா மக்களாலும் மதிக்க வேண்டிய, வணங்க வேண்டிய புனிதமான தலைவர்களுக்கெல்லாம் கேவலம் ஓ சுயலாபத்துக்காக அவங்களுக்கு ஜாதிங்கிற சாயத்தை பூசி செல வைக்கிறதுக்கு ஒரு போராட்டம். அந்த சிலையை நீங்களே உடைப்பீங்க, அது உடைஞ்சதுக்கு ஒரு போராட்டம். ஏய், ஏண்டா இப்படி கலவரம், வன்முறை, தீவி பண்ணு நாட்டையே சுடுகாடு ஆக்கிட்டு இருக்கீங்க? ஏய், நம்ம நாடு எப்ப சுதந்திரம் அடைச்சு தெரியுமாடா? தெரியாது. நம்ம நாட்டுல எத்தனை மொழி பேசுறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. எவ்வளவு ஜனத்தை வேணாலும் தெரியுமா? தெரியாது. ஏண்டா இந்த நாட்டோட வரலாறு தெரியாது, பூகோளம் தெரியாது, கலாச்சாரம் பண்பாடு எதுவுமே தெரியாத புறம்போக்கு நீ. நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், படுத்தா பந்தா. ஏய், உன்ன சொல்லி தப்புலடா. நீ ஜாதி பேர சொல்லி கையை தூக்குனப்பவே லோக்கல் கான்ஸ்டபிள் உன் கையை முறிச்சிருந்தானா இன்னைக்கு கமிஷன் ஆபீஸ்க்குள்ள உட்காந்துக்கிட்டு பஸ்ஸ உடைச்சேன், குடிசை எரிச்சேன்னு பட்டியல் போட்டு சொல்லி இருக்க மாட்டா. ஆமா, என்ன சொன்ன? குட்டி நல்லா இருந்தா எட்டி பிடிப்பியா? போடுறா, எழுத்து போடுறா. இதுல என்ன எழுதிருக்கு? ஆயுதம் கடத்தின பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கிராமத்தையும் குண்டு வீசி எரிச்சேன். கள்ளச்சாராயம் காய்ச்சி 200 பேர் சாகிறதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன். அத சுய நினைவோடு ஒத்துக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. எழுத்து போடு. இனிமே ஜாதி ஊர்வலம், மத ஊர்வலம்னு எவனாவது கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி வந்தீங்க,
தொலைச்சிருவேன் தொலைச்சு. ஈஸ்வர். எஸ் சார். ஜாதி சங்க தலைவர் எல்லாம் மரியாதை அனுப்ப வேண்டாம். இந்தாங்க உங்க சால்வை, புது சட்டை. தோல் மேல கை போடுறான். போடுறோம். சரி சரிடா. வா. நீங்க ஒரு ஜாதி சங்க தலைவர், நான் ஒரு கமிஷனர். நீங்க எல்லாம் அடிக்கடி இங்க வரணும். உங்களுக்கு எல்லாம் சேவை செய்யத்தான் நான் இங்க இருக்கேன். புரியுதா? இனிமே கலவரம் போராட்டம் இறங்குன நீ கையெடுத்து போட்டு கொடுத்த பேப்பரை வச்சு உன்ன கம்பி என்ன வச்சு. எங்க தலைவர் எங்க தலைவர் வெற்றி வீரன் அஞ்சால சிங்கம் அஞ்சால சிங்கம் எங்க தலைவர் வெற்றி வீரன் எங்க தலைவர் வெற்றி வீரன். அண்ணன் சாமிக்கண்ணன் சத்தமா கேட்டுங்கடா. வாங்கி கொடுத்த பிரியாணி பத்தலையா? அண்ணன் சாமிக்கண்ணன் அண்ணன் சாமிக்கண்ணன் தென்னாட்டு சிங்கமே பங்காளி. ஆமா, இந்த போலீஸ்கார பையன் அட்டூழி தாங்க முடியலையே. நாம ஊர்வலம் நடத்துவோம், கூட்டம் போடுவோம், அடிதடியா பண்ணுவோம்யா. அதுக்கெல்லாம் இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? ஆமா, நீங்க என்ன ஊர்வலத்துக்கு பர்மிஷனா? ஆமா ஆமா. நீங்க வாங்கிருப்பீங்க. ஆனா நம்ம ரேஞ்சே வேற. மறியல்ல மெட்ராஸ் சிட்டி அல்லகளை படுத்திட மாட்டேன். அப்பதானே நம்ம பவர் தெரியும். ஆனா ஒண்ணு பங்காளி, இந்த கமிஷனர் பையன் மட்டும் எனக்கு பர்மிஷன் இல்லன்னு சொல்லட்டான். நான் குடிச்ச தாய்ப்பால்லாம் வாந்தி எடுக்க வச்சிட மாட்டேன். வேடிக்கைய பாரு வர்த்தா கலக்கிடுறா. டேய் நீங்க இங்க அமைதியா இருங்க, நான் அதோ வந்துடுறேன். போங்க தலைவா, வெற்றி நமது. போடே போ போ. கதை முடிஞ்சது. செத்தா மொட்டைக்கு ஆப்படிக்க போறான். ஐயோ சாமி, ஐயோ ஐயோ வேணாம், ஐயோ ஐயோ அப்பா அம்மா, ஐயோ 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 அப்பா, ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ. சொல்ல கை போடுறான். சரிடா. வா. நீங்க ஒரு ஜாதி சங்க தலைவர், நான் ஒரு போலீஸ் கமிஷனர். நீங்க இங்க அடிக்கடி வரணும். உங்களுக்கு சேவை செய்யத்தான் நான் இங்க இருக்கேன். புரியுதா? நீங்க சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துட்டீங்க. அதனால உங்களை சரிவர கவனிக்க முடியல. உங்க ஆளுகெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுங்களா? கண்டப்பா நலந்தானா என்ன அடிச்சானா? வச்சு எடுத்துட்டானா? அம்மா பழம் கக்கி இருப்பிய. அங்க எப்படி? இங்கேயும் அதேதான். அடி பின்னிட்டானா?